ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் 25/3/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நம் இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள், குருவானவரையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே சுப காரியங்கள் தவிர்த்து கொள்ளுவது, சுப காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, இறை வழிபாடுகள் செய்யக்கூடியது. செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு ஆலயத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள், ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம் போன்ற தோஷங்களுக்காக இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் பிற்பகல் வருகின்ற ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே, அது ஒரு சில மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன் பின்னாக இந்த ராகு காலம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அவ்வாறு அந்த ராகு காலத்திலே செவ்வாய்க்கிழமைகளிலே துர்க்கையம்பாளை வேண்டி வழிபாடு செய்வதோடு இன்று காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி என்பது மாதத்திலே 2 முறை வரும். வளர்ப்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என்று இந்த 2 ஏகாதசிகள் ஒரு மாதத்திலே வரக்கூடியது. எனவே இது இந்த தேய்பிறை ஏகாதசி ஆகிய இந்த ஏகாதசி விரத நாளிலும் விஷ்ணுவாலயங்கள் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருடையெல்லாம் பூர்ணமாக பெறுவதோடு நாம் இந்த ஆலய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நமது சமய கலாச்சார ஆடைகள் அணிந்து செல்ல வேண்டும். எதிர்கால சந்ததியினர், நம்முடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள், ஏனைய மாணவ செல்வங்கள் இவையெல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே, அவர்களும் இதனை கடைப்பிடிக்கின்ற வகையிலே பெற்றோர்கள், பெரியோர்கள் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது கலாச்சார உடைகள் அணிந்து பெரியவர்கள் சென்றால்தான் அதை பார்த்து வருங்கால சந்ததியினர் நடைமுறையிலே செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது எப்படியும் போகலாம் என்ற ஒரு கலாச்சாரம் இப்பொழுது பரவி இருக்கிறது. நாகரிக உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்வது பெண்கள், அதேபோல் ஆண்களும் நாகரிக உடைகளோடு கால்சட்டை அணிந்து
டிஷர்ட் போட்டு கோவில்களுக்கு போகின்ற வழக்கம். ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். பெண்கள் திருமணமானவர்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம்பிள்ளைகள் பட்டு பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். சிறு பிள்ளைகள் பட்டு பாவாடை அணிந்து செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார விழுமியங்களை எதிர்கால சந்ததிக்கு எடுத்துக் கூற வேண்டிய நாம் இவ்வாறு நடைமுறையிலே வருகின்ற பொழுதுதான் அதனை பார்த்து அந்த பிள்ளைகளும் கடைப்பிடிப்பார்கள் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.